Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல கேழ்வரகு மாவு பயன்படுத்தி இனிப்பு பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம பண்ணியிருக்கிற மெத்தடில் நீங்கள் பூரண கொழுக்கட்டை செஞ்சீங்க அப்படின்னா சுட சுட சாப்பிட்றதுக்கும் சாஃப்டாக இருக்கும், ஆறி போனதுக்கப்புறமும் அதே சாஃப்ட்னஸ்லேயே உங்களுக்கு இருக்கும். இது நல்ல ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் ரெசிபியும் கூட. இப்போ வாங்க இந்த கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நம்ம மாவு பிசையணும், மேல் மாவு. அதுக்கு வந்து தண்ணி கொதிக்க வைக்கலாம். நான் இன்னைக்கு கேழ்வரகு மாவு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 2 கப்பு எடுத்துருக்கிறேன். இந்த 2 கப்பு மாவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். அதாவது 1 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்திங்கன்னா நீங்கள் 2 கப்பு தண்ணி ஊற்றணும். நான் இன்னைக்கு 2 கப்பு எடுத்தனால 4 கப்பு தண்ணி ஊற்றிக்க போகிறேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தண்ணி அளந்து ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கிறேன். நீங்கள் மெஷரிங் கப் இல்லைன்னா நீங்கள் டம்ளரில் கூட மாவு தண்ணி ஒரே டம்ளர்லேயே அளந்து ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த தண்ணியிலே மேல் மாவுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த தண்ணியை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா தளன்னு இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் மாவு சேர்க்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாவோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 2 கப்பு எடுத்துருக்கிறேன். நல்லா நைஸாக இருக்கிற மாவு ஏற்கனவே சட்டியில் வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து வீட்டில் அரைச்ச ஃப்ரெஷ்ஷான மாவு. நீங்கள் கடையில் வாங்கினதாக இருந்தால் கொஞ்சமாக மாவு எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அது கசந்துச்சு அப்படின்னா மாவு வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. இப்போ தீயை சிம்லேயே வச்சுட்டு இந்த மாவை இந்த தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அங்கே ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி கட்டி கட்டியாக தான் இருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த வரமாவு இல்லாமல் இந்த தண்ணியில் இந்த மாவு நல்லா வேகிற மாதிரி கலந்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா கலந்துட்டேன். இந்த டைம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ இந்த மாவை ஆற விடக்கூடாது. ஆறிடுச்சு அப்படின்னா உங்களால் ஒன்று சேர்க்க வராது. அதனால் கொஞ்சம் மாவு சூடாக இருக்கிறப்பே நீங்கள் வந்து எல்லா மாவையும் கலந்து மாவை திரட்டி கொண்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு சாஃப்டாக இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு மாவை பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவு பார்த்தீங்கன்னா கையில் உங்களுக்கு ஒட்டக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கொழுக்கட்டை உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இந்த மாவை கொஞ்ச நேரம் நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க. இப்போ பூரணம் செய்ய ஆரம்பிக்கலாம். பூரணம் செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறேன். முந்திரி பருப்பு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒரு 3/4 கப்பு பொட்டுக்கடலை மட்டும் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா 2 ஏலக்காவை போட்டு முதல்ல இதை பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாகவே பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெல்லம் ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கிறேன். உங்களோட வெல்லத்தில் தூசு மண் இருந்துச்சுன்னா வடிகட்டிட்டு, அதாவது தண்ணியில் கரைச்சி வடிகட்டிட்டு கூட நீங்கள் கலந்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இதையும் போட்டு நல்லா மிக்சியில் இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா துருவின தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். அதோட அளவு உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர கலந்து விட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பூரணம் ரெடி ஆகிடுச்சு. கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடுவோம். கொழுக்கட்டை எப்போதுமே நம்ம நார்மலாக பூரண கொழுக்கட்டை செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதை வந்து நம்ம சொப்பு செஞ்சு வைக்க போகிறோம். கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. அதிகமாக எண்ணெய் தடவிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாவு ஒன்றோட ஒன்று ஒட்டாது, வெந்ததுக்கப்புறமா பிரிஞ்சிடும். முதல்ல மட்டும் கொஞ்சமாக தடவிக்கோங்க, அதுக்கப்புறம் தடவணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு முடிஞ்சதுன்னா இந்த மாதிரி கையிலேயே ஓரம் போல் சொப்பு மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு பூரணத்தை வச்சுட்டு அந்த ஓரம் பகுதியை நல்லா வந்து ஒட்டி விட்டுருங்க. இப்போ அவ்வளோதான். இந்த மாதிரி சொப்பு செஞ்சும் வைக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி சொப்பு செய்ய வரலை அப்படின்னா நம்ம இலை கொழுக்கட்டை செய்வோம் இல்லையா, அதுக்கு வாழை இலையோ இல்லை வீட்டில் பட்டர் ஷீட் வச்சுருந்தீங்கன்னா பட்டர் ஷீட்டில் எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் முதல்ல தட்டிடுங்க. மாவை தட்டினதுக்கப்புறமா உள்ள பூரணத்தை வச்சு அப்படியே நீங்கள் மடக்கி நீங்கள் வந்து ஈஸியாக பூரண கொழுக்கட்டை செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச பூரணத்துக்கு கிட்டத்தட்ட 11 கொழுக்கட்டை இப்போ நான் வந்து செஞ்சுருக்கிறேன். அதாவது 1 கப்பு மாவு போட்டு பிசைஞ்சிங்க அப்படின்னா நான் சொன்னின பூரணம் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். நான் மிச்ச பாதி மாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா கார கொழுக்கட்டை உளுந்து வச்சு செய்ய போகிறேன். அது ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். அதாவது அரிசி மாவை பயன்படுத்தி கார கொழுக்கட்டை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.
இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு ஸ்டீமரை ஏற்கனவே தண்ணி ஊற்றி நான் வந்து காய வச்சுருந்தேன். இந்த மாதிரி ஆவி வந்ததுக்கப்புறமா கொழுக்கட்டைகளை ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தள்ளி தள்ளி இந்த மாதிரி வச்சு வேக வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்டீமர் இல்லைன்னா நீங்கள் இட்லி தட்டு கூட அவிச்சுக்கலாம். இது வேகிறது மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா கேழ்வரகு மாவு உங்களுக்கு நேரம் எடுத்து வேகும். அதனால் ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொழுக்கட்டை வேக வச்சுருந்தேன். ஆவியில் எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி இந்த மாதிரி மேலே இருக்கும். எடுத்தோன்னே சூடோடு எடுக்காதீங்க, உடஞ்சிடும். கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா ஸ்டீமர்லேருந்து எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். இப்போ நம்மளோட ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்பவுமே மிருதுவான பூரண கொழுக்கட்டை கேழ்வரகு மாவு வச்சு செஞ்சுருக்கிறேன். இந்த ரெசிப்பியை இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.